டீகோடிங்கில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஹியர்னால் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர்னால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கண்டுபிடிக்கணும். ஹியர்னால் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அந்த 3 சென்டென்ஸில் என்னென்ன காமனாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் அந்த சென்டென்ஸை பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான கோடை பார்ப்போம். இப்போது இங்கே கம் ஃபஸ்ட்டு 2 சென்டென்ஸில் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓவர் அகெயின், ஹியர், அபோவ் இதெல்லாம் காமனாக இல்லை. ஸோ கம் அகெயினுக்கு நேராக ஹோனான்னு கொடுத்துருக்காங்க. கம் ஓவர் ஹியருக்கு நேராக பா நா டா அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓவர் இஸ் அபோவ்னா கீ டா ஜா. ஸோ நம்ம தெரிஞ்ச வேர்டை வச்சு ஹியர்னால் என்னென்னு கண்டுபிடிப்போம். நம்ம கம் கண்டுபிடிச்சிட்டோம், ஓவர் கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு இதை வச்சுப்போம். செகண்ட் சென்டென்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ கம்முக்கு எது காமனாக இருக்குது? இது ரெண்டுத்துலேயும் என்ஏ காமனாக இருக்குது. அப்போது கம்னா என்ஏ. ஓவர் என்ன கண்டுபிடிச்சோம்? செகண்ட் சென்டென்ஸ்க்கும் தேர்ட் சென்டென்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா டா காமனாக இருக்குது. ஸோ நாட் டா. அப்போ ஹியருங்கிறது நமக்கு தெரியல. அப்போ செகண்ட் சென்டென்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஏற்கனவே ஆல்ரெடி நாட்டாக இருக்குது. அப்போ பா தான் ஆன்சர். அப்போ ஹியருக்கு ஆன்சர் என்னது? பா.